அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். 5/9/2024 இன்று வியாழக்கிழமை திருக்குறளோடு கதை. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முறை ஆப்ரஹாம் லிங்கனை எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு நாட்டு ஜனாதிபதியா இருந்தவர். எப்போதுமே நாடாளுமன்றத்துல ஜனாதிபதி எல்லாரும் இருப்பாங்கல்ல. அப்ப ஒரு நாள் ஆப்ரஹாம் லிங்கன் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஏற்றவாறு அவரை ரொம்ப பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் அங்க இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் பேசிட்டு இருக்கும்போது ஆசிரியர்களை மதிக்கணும், ஆசிரியர்களை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், ஆசிரியர்கள் தான் நம்ம நாட்டையே மாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்கிறார். உடனே அங்கே இருக்கிறவர்கள்லாம் ஆசிரியர்களை பற்றி பெருமையாக சொல்கிறீங்களே, நீங்கள் அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை, ஆனால் ஆசிரியர்கள் தான் எங்களையே உருவாக்குனவங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அங்கேருந்து ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பிடிக்காதவங்க, அதாவது இவன்லாம் நமக்கு அடிவரை சொல்கிறானா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் அவர் காலையில் செப்பல் போட்டிருந்தார்ல, அதை எடுத்து இப்படி கையில் தூக்கி காமிக்கிறாரு. உங்களுக்கே இப்போ புரியாது, என்னடா அது கையில் தூக்கி காமிக்கிறாருங்கிறேன், இதில் என்ன ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அவமானம் அப்படின்னு கேட்டால், அவங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கிறவராக இருந்தார்ல. அப்போ அதை பார்த்துட்டு அந்த நபர் என்ன பண்ணாரு, செருப்பு தைக்கிறவனுக்கு பிறந்தவன் தானே நீங்கள், அப்புறம் நீங்கள் எதுக்கு இந்த அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு தான் நான் இன்ன வரையும் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலா ஆப்ரஹாம் லிங்கனை அவமானப்படுத்தணும்னே சொல்றாரு. உடனே ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், ஆமாம் நான் எங்கள் அப்பா செருப்பு தைக்கிறவருக்கு பிறந்தவர் தான் நான், எங்கள் அப்பா செருப்பு தைச்சது நீங்கள் இன்ன வரைக்கும் பயன்படுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் அப்பா எனக்கு செருப்பு தைக்கிற தொழிலை அவர் ஆசிரியராக இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, எனக்கும் செருப்பு தைக்க தெரியும், அதனால உங்கள் செருப்பு கிழிஞ்சிருச்சுன்னா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அதை தச்சு தரேன் அப்படின்னு சொன்னாரா. உடனே அவையை கலகலத்து போச்சு, என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. சரின்ட்டு இன்னும் இவர் அவமானப்படுத்தணுன்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நீங்கள் ஆசிரியர்களை ரொம்ப பெருமையாக சொல்லுங்கள், நாங்கள் எதுக்குமே கேட்கல, சரி உலக பொதுமுறை அப்படின்னு சொல்றது திருக்குறள் தான். இந்த திருக்குறள்ல ஆசிரியர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, கல்வி பத்தி சொல்லியிருக்காங்க. கேடு விழிச்சலும் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவையவே அப்படின்னு சொல்லி அவங்க மொழியில கல்வி பத்தி அந்த குறள் இந்த குறள்ட்டு வரிசையா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் குறள் இருந்திருக்கு. ஆசிரியருக்கு வள்ளுவன் ஒரு குறள் எழுதியிருக்காரா? இல்ல. அப்ப ஆசிரியர்கள் எப்படி மகத்துவமானவர்களாக மாற முடியும் அப்படின்னு கேட்ட போது ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், எழுதல, ஆசிரியர்களுக்குன்னு தனி சிறப்பான ஒரு குறளே இருக்கு. அதாவது செயற்கரிய செய்யார் பெரியார் சிறியர், செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவரு செயற்கரிய பெரியார் சிறியார் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த செயற்கரிய பெரியார் சிறியார் அப்படின்னா, அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு பெரியவங்களால அதை ஈஸியா செஞ்சிட முடியும், சிறியவங்களால அதை கத்துக்கிட்டு தான் செய்ய முடியும். அதை சொல்லி கொடுக்குறவங்க பெரியவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்ப சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் எவ்வளவு மகத்துவமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஆப்ரஹாம் லிங்கன். சரி இதெல்லாம் ஒரு குறளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்க, உடனே இது உங்களுக்கு பத்தலையா அப்படின்னு சொல்லி இன்னொரு குறளையே சொன்னார். அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொன்னார். அதாவது எல்லாருமே பிறப்பால ஒத்தவர்கள் தான், அவங்க செய்த தொழிலால தான் அவங்க மேம்படுறாங்க. அது மாதிரி ஆசிரியர் தொழில்ன்றது ஒரு மகத்துவமான தொழில். அந்த மகத்துவமான தொழிலை செஞ்சிருக்க ஆசிரியர்கள் அவ்வளவு நல்லவர்கள். அதனாலதான் இங்கேயும் நான் ஆசிரியர்களே புகழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் ஆப்ரஹாம் லிங்கன். அப்ப மற்ற தொழில் இழிவில்லையான்னு கேட்ட போது, அந்த மற்ற தொழிலையும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் தொழில் அதை விட மகத்துவமானது அப்படின்னு சொன்னாராம் ஆப்ரஹாம் லிங்கன். அதை தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். அதனால திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார் ஆசிரியர்கள் மகத்துவத்தை. நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை என்றென்றும் நம்ம போற்றுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விராஜ். ஊராட்சி ஒன்று நன்றி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுகிறேன். இறுதியாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.